ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாவக்காய் ரெசிபி. இது வந்துட்டு பாவக்காய் தொக்கு. பாவக்காய்னா நார்மலாக நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. வீட்டில் வந்து பாவக்காய் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலே முகத்தை சுழிப்பாங்க, இன்னைக்கு பாவக்காவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க, இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது அவ்வளோ கசப்பாகவும் இருக்காது, நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க, இந்த கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கிற இந்த பாவக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த புளிக்குழம்பு தொக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து 1 நாள் 2 நாள் நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இதுக்கு வந்துட்டு நான் பாவக்காவை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெயில் இந்த பாவக்காவை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய பாவக்காய் எடுத்துருக்கிறேன். இன்னைக்கு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் பாவக்காய் மட்டும் நறுக்கி போட்டிருக்கேன். இந்த பாவக்காவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் லைட் ஷேட்ல இருக்குது. இந்த மாதிரி லைட் ஷேட்ல இருக்கிற பாவக்காயில வந்து கொஞ்சம் கசப்பு கம்மியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி தேடி வாங்கியிருக்கேன். ரொம்ப டார்க் கிரீனா இருக்கிறது வந்து நல்லா கசப்பா இருக்கும் உங்களுக்கு. பாவக்காய் தொக்கு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா எண்ணெயில வதக்கிட்டோம்னா இதுல இருக்கிற கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்காக தான் நம்ம வதக்குறோம். இது கிட்டத்தட்ட 3/4 பங்கு இந்த எண்ணெயிலேயே வதங்கி வெந்துடணும், அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கடையில் இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு உளிச்சு வச்சிருக்கேன், ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. பாருங்க, பாவக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்க, ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் டிண்ட் வந்துடுச்சு. இதுல இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஓரளவு குக் ஆயிருக்கும் இந்த பாவக்காய். இது நம்ம எடுத்துடலாம் இந்த எண்ணெயில இருந்து. இப்போ இதே எண்ணெயில கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. 2 வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை சேர்த்திடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்க, நல்லா மசிஞ்சிடுச்சு தக்காளி, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காய் சேர்த்திடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம், அப்புறமேட்டு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் வேணும்னா. இந்த மசாலாவை நல்லா கொஞ்ச நேரம் வதக்குங்க இந்த எண்ணெயிலேயே, பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைப் தொக்கு வந்து உங்களுக்கு பாவக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு கசப்பா இருக்காது. இது ரொம்ப லைட்டான கசப்பு தான் இருக்கும். இதுல சுத்தமா கசப்பே இல்லைன்னா அதுக்கு பேரு பாவக்காவே இல்லை இல்லையா. இது நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த எண்ணெயில. இப்போ நம்ம இதுல புளி விட போறோம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். இந்த புளி விட்டுடலாம். அதுல கொஞ்சம் உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன் நான். இந்த பாவக்காய் ஒரு 3/4 பங்கு குக் ஆயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும்னாதுக்காக நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். அதுல இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி நல்லா பாவக்காய் ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். இது சீக்கிரமே வெந்துடும், ஒரு 2-3 நிமிஷத்துல வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் வெந்திருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு, நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்க. பாவக்காவும் நல்லா வெந்திருக்கும் இந்நேரத்துக்கு. இன்னும் சுண்ட விடணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டுக்கலாம், வேணும்னா இன்னும் நல்லா திக்கா வேணும்னா. நல்லா சுண்ட விட்டு எடுத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு கூட நீங்க வெளியிலேயே வச்சுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது, இது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 15-20 நாள் வரைக்கும் இந்த குழம்பு அப்படியே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் மாதிரி நீங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 10-15 நாளைக்கு வச்சுக்கலாம். இதை
இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தொக்கு. நான் இந்த கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணிட போறேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான பாவக்காய் தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video, viewers. Bye bye.